உறவுகளே, வணக்கம் உறவுகளே. ஆமா, இப்போ வந்து எங்க போறோம்னா நம்ம இருக்கங்குடியுடைய அந்த பயணம் தான் தொடருது. அதோட தான் தொடர்ந்து வரோம். கோட்டூருக்கு போறோம். கோட்டூர் குருசாமி கோயில் ஏற்கனவே நாம வீடியோ போட்டிருக்கோம். நம்மளுடைய சேனல்ல பழைய வீடியோ எடுத்து பாருங்க, அதுல இருக்கு. இன்னைக்கு வந்து அப்பாவுக்கு நேர்த்திக்கடன் மொட்டை போட போறோம். அதுக்காண்டி இன்னைக்கு வந்து கோட்டூருக்கு போறோம். இருக்கங்குடியில எல்லாம் நிறைய சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். அங்கேயும் நேர்த்திக்கடன் செலுத்தியாச்சு. இங்கே கோட்டூர்லையும் மொட்டை போட்டு மாவிளக்கு எடுத்துட்டு வரோம். சொல்ல ஆரம்பிங்க. என்னமோ சொல்ல வந்தாங்க அப்பாவி. பாஸ் மொட்டை பாஸா மாற போறாங்க அப்பாவி. ஆமா, அது வந்து ரஜினி மாதிரி அப்படியே பாஸ் மொட்டை பாஸ். அது என்ன படம்? சிவாஜி படத்துல அது மாதிரி ஆக போறாங்களாம் அப்பாவி. அப்பா பொறுத்திருந்து பாருங்க. அப்பாவுக்கு மொட்டை எப்படி இருக்கு, என்ன ஏதுன்னு, அப்பாவுக்கு மொட்டை அழகா இருக்கா அசிங்கமா இருக்கா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? சாமிக்கு மொட்டை போடுறத வந்து அழகு அசிங்கம் அத நான் சொல்லல, உங்க ஃபேஸுக்கு எப்படி இருக்குன்னு கேட்க. அது வந்து நம்ம உறவுகள் சொல்லட்டும். அத அவங்க தான் சொல்ற கமெண்ட்ல சொல்லுங்க. அதுலயும் காவியா பயப்படுதான். அப்பா ஏற்கனவே அப்பாவை பார்த்த ஒரு மாதிரி இருக்கும். மொட்டை இல்ல, அப்பா சும்மாவே டெரர் ஃபேஸா இருக்கு. மொட்டை அப்படி இருக்கும். காவியா வருத்தப்படுதான். இதுல வந்து ஒரு 2 தடவை வந்துச்சு கமெண்ட். 2 பேர் பண்ணிருந்தாங்க. நம்ம இவர் இருக்கார்ல, யாரு நடிகர், யாரு, வேலராமூர்த்தி. ஆமா, வேலராமூர்த்தி. அந்த ஐயா மாதிரி இருக்கிறதா சொன்னாங்க 2 பேரும். யாரு? உங்களை. ஆமா, மரியம் சார் அவங்க மாதிரி இருக்கு, வேலராமமூர்த்தி அந்த ஐயா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வாய்ஸ் வேலராமூர்த்தி ஐயாவுடைய வாய்ஸ் அவருக்கு தம்பியா நடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதையும் கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. அது பழைய வீடியோல என்ன அந்த ஃபேஸ் கட்ல சொன்னாங்க. சரி ரைட். ஆனா அவர் எவ்வளவு அதே ஜிம் பாடியா வச்சிருக்காரு உடம்பு. பெரிய எழுத்தாளரு, பத்திரிகை இது பண்ற, மிலிட்டரியில இருந்தவருமா. அவர்லாம் நல்ல நடிப்பு, நல்ல வயசுலாம் இப்ப அவருக்கு 70 வயசுக்கு மேல ஆகுது. ஆள் எப்படி இருக்காரு, நம்ம நான் அப்படியா கால் நடைய பத்திரிகைலாம் கிணுக்குன்னு வரும். கால் வலி இந்த வயசுலயே வலி அப்படி இருக்கு. அவர் அந்த வயசு. அப்ப அது காரணம் என்னன்னா அப்ப உள்ள கிராமத்து சாப்பாடு, அந்த உடல் உழைப்பு. அதான் அவருக்கு ஒரு பேட்டியில சொன்னார்ல, 25-30 சப்பாத்தி சாப்பிடுவாராம். ஒண்ணு. ரெண்டாவது கறின்னா வந்து ஆட்டுக்கறி இல்ல நாட்டுக்கோழி. அதான் உண்மைக்குமே அதுதான் பெஸ்ட் உடம்புக்கு. அப்பாவுக்கு ஆட்டுக்கறியே பிடிக்காது, மட்டனே பிடிக்காது, சாப்பிட்டதே இல்ல. சிறுவிலையில இருந்தே சாப்பிட்டது கிடையாது. என்னைக்காவது இந்த எலும்பு குழம்பு ஊத்தி லைட்டா சாப்பிடுறது, லைட்டா அந்த ஆசைக்கு சாப்பிடுறது. அதுலயும் கொழுப்பு ரொம்ப மிதக்கும் போது சாப்பிடுறதுக்கு மனசு வராது. ஆமா, சிக்கன் சாப்பிட்டோம்னா உடம்பு மூஞ்சி மோரம் எல்லாம் குண்டி எல்லாம் ஊதி போயிருக்கு தெரியுமா? பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, உறவுகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு உண்மையை தானே சொல்லுது. அது ரைட் தான். அந்த போண்டா கோழி மாதிரி, பிராய்லர் கோழி மாதிரியே இருக்குது. எங்க பாட்டி வயாம சொல்லு போண்டா கோழின்னு. அந்த மாதிரி உடம்புலாம் ரொம்ப அசிங்கம். வயசுக்கு தக்கன உடம்பு இல்ல. அந்த பெல்ட் மாட்டி இருக்கு, தொப்பைய பாருங்க. அதான் அது காரணம். அந்த பிராய்லர் கோழி சாப்பிட்டதுனாலதான் எனக்கு காரணம். ஸ்டீரிங் இடிச்சுக்கிட்டு இருக்கு. ரோடு நல்லா, ரோடு ஜம்முன்னு போட்டாங்க. நல்லா போட்டாங்க. அன்னைக்கு இருக்கங்குடி டு கோட்டூர் போற பாதை நல்லா இருக்கு. அப்பெல்லாம் ரோடு கொஞ்சம் மோசமா தான் இருந்துச்சு. இது வயர் வந்து உங்களுக்கு கனமா வெயிட்டா இருக்கு, தூக்கிக்க முடியலன்னா ஸ்டீரிங் மேல வேணா தூக்கி வச்சுக்கோங்க. சரிமா, தூக்கிக்குவா. சரி அம்மா, அதெல்லாம் இல்ல. நான் அழகா அங்க போய் பாப்போமா? அப்பா வேப்ப மொட்டை போடுறத பாப்போம். அழகு அழகு அழகு. கோயிலுக்கு வந்தாச்சு. போய் மொட்டை போட்டு மாவிளக்கு எடுத்து சாமி கும்பிடுவோம். நான் எல்லாம் தயார் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கேட்பாங்க, இது யாரு இது அப்பா இப்ப காணும்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா அப்படி இருக்கும் மூஞ்சி. வாங்க போய் மொட்டை போடுவோம். மொட்டை போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிடுறத பார்ப்போம். வாங்க. முடி அழகை பார்த்துக்கோங்க. இப்ப முடி இருக்காது. மொட்டை போடுறது அழகா பாருங்க. ஆரம்பமாகும். அங்க காமி. முட்டை எடுக்கும்போது காமி. போட்டு முடிச்சுட்டு பார்ப்போம். பூதத்தை பாத்தீங்களா எல்லாரும்? ஐயோ, உடனே பூதம் சொன்னேன்ப்பா. நான் உடனே சாமி இல்லையா கேட்க. இங்க ரத்தம் வந்துருச்சு. அதுல பாலுனி மாதிரி இருக்கு. வேண்டாம், வேண்டாம். சரியா சாமி
இருக்கான்னு சொல்லுங்க. வேஷ்டி சட்டை புது மாப்பிள்ள மாதிரி. சட்டை நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. நானும் இன்னைக்கு புதுசு தான். அப்பா மொட்டைக்கு எனக்கு புதுசு. இங்க பாருங்க, மொட்டை போடுற இடத்துல வந்து ரத்தம் வந்துருச்சு, ரத்த குறை கண்டாச்சு, ஒரு பெரிய காயமாயிடுச்சு. பயங்கரமான காயம். 3 பேருமே புது ட்ரெஸ் போட்டிருக்காங்க, நான் மட்டும் பழைய ட்ரெஸ் போட்டிருக்கேன். என்னடி பழையவ? அவளுக்கு பூ முடி கொடுத்ததுனால அவளுக்கு புது ட்ரெஸ், அப்பா மொட்டை போட்டாங்க, நான் அவங்களுக்காண்டி நான் புது ட்ரெஸ். சரி சாமி கும்பிட போலாமா? நம்ம உறவுகள் வந்து சட்டை அப்படி சொல்லுங்க, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்பா சட்டை நிறைய பேருக்கு பிடிக்கும், கமெண்ட் பண்ணி. ஒரு தாத்தா, நான் இப்போ காமிக்கிறேன், தாத்தா வாட்ச் மட்டும் பாருங்க. இந்த தாத்தாவோட வாட்சை தான் காவியா சொன்னான். எப்படி கலாய்க்கிறான்னு பாருங்க உறவுகளே. நல்லா கலாய்ப்பானா, அவளை கலாய்ச்ச மட்டும் அவளுக்கும் வரும். இல்ல சொன்னேன் நல்லா இருக்கு. இடத்துல எவ்வளவு வெக்க இல்லாம கூலிங்கா இருக்கு பத்தியா? அது காரணம் என்ன சொல்லு? பழைய இல்லப்பா, நீ இருக்கு இல்லப்பா, நீ இருக்கிறதாலே வந்து கூலிங்கத்தான் இருக்கும். அது வெக்கையும் கூலிங்கும் சேர்ந்து வரும், அது வேற. இது வந்து பழைய காரணம் பத்தியா? இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா, மரத்தை பாத்தீங்களா, அது வந்து நல்லா கூலிங்கா இருக்கும். பழைய இதுல நல்லா தூக்கம் வரும்பா, படுத்தாலும் தூக்கம் நல்லா வரும்டா. இந்த பொண்ணுலயுமே அப்படியே ஃபேன் போட்டுக்குங்க. ஃபேன் இல்லப்பா, அதாவது நம்ம இதே மாதிரி வெளியில எங்கேயும் இருந்தா வெக்கையா இருக்கும்ல, அந்த வெக்கை அந்த ஐயா வந்து போட்டு கொச்சாங்கி ஐயா இங்கதான் வந்து இருந்த இடம். அவருடைய இது வீடு இதாண்டா, அப்படிதான் வீடு தான் இது. அடுத்து நம்ம மாவிளக்கு பார்ப்போம். நானே பேக் போஸ்ட்ல பாக்கும்போது சைடு அப்பா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, ஓ அப்பா தான் அப்படின்னு ஞாபகம். டக்குனு பின்னாடி பார்க்கும்போது அப்படி உங்களுக்கு என்ன மாவிளக்கு எடுப்போம்னா, மாவிளக்கு எடுத்து வச்சுட்டு வேஷ்டி சட்டை என்ன காவியா? நல்ல சாமி கும்பிட்டாச்சு, இப்ப கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். சரி, இப்ப வந்து வயிறு பசிக்கு முதல்ல சாப்பிடணும். சரி சாப்பிடுவோம். எனக்கு ஒரு யோசனை. என்ன யோசனை? காவியா அப்படியே எடுத்து கொடுக்க வந்தியா? சரி, அதாவது உங்க குணம் அவளுக்கு தானே தெரியும். இப்படியே பழனி போயிருவோமான்னு பாக்கேன். இப்படியே வா. ஆமா, போய் ரூம் போட்டுருவோம். சரி, ட்ரெஸ் எடுத்து வைக்கலையே? இருக்க ட்ரெஸ் போட்டுக்கோங்க. ட்ரெஸ் ஒரு ட்ரெஸ் கூட எடுத்து வைக்கல. இத போட்டுக்கோ, காவி அத போட்டுக்கோ, நான் இத போடுறேன். சரி, அப்ப ஒண்ணு செய்வோம். பழனில போய் பூசை வாங்கி தரீங்களா? புதுசா டீல் ஓகேவா? ஒரு நாள் தங்கணும்னா உறவுகளே நீங்களே சொல்லுங்க. ஒரு நாள் தங்கணும்னா வேற ட்ரெஸ் வேணும். ட்ரெஸ் எடுத்து வைக்கல, டவல் எடுத்து வைக்கல, எதுவுமே எடுத்து வைக்கல. உங்களுக்குன்னா இருக்கு, இப்ப மொட்டை போட்ட பேண்ட் சட்டை இருக்கு, நீங்க அதை மாட்டிக்கிடுவீங்க. இந்த ஒத்த வேட்டி சட்டையோட நீங்க வந்துருவீங்க. உங்களுக்கு வர முடியாதோ? அப்ப கடையில பூசை எடுத்தாருன்னு சொல்லுங்க, வரோம். என்னடா செய்ய? எத்தனை நாள் ஸ்டே பண்றோமோ அத்தனை நாளைக்கு உள்ள புதுசு. சரியா? ஆமா. இப்ப இன்னைக்கு கிளம்புறோம்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு என்ன கிழமை? வியாழக்கிழமையா? வியாழன் இன்னைக்கு வேண்டாம்னு விட்டுருங்க. வெள்ளிக்கிழமை ஒரு ட்ரெஸ், சனிக்கிழமை ஒரு ட்ரெஸ், ஞாயிற்றுக்கிழமை ஒரு ட்ரெஸ், திங்கக்கிழமை ஒரு ட்ரெஸ், செவ்வாய்க்கிழமை ஒரு ட்ரெஸ், 5 ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. ஒரு 2 ட்ரெஸ் சரிங்களா? ஒரு ட்ரெஸ் நாங்க ஒரு ட்ரெஸ் 3 நாள் போட மாட்டீங்களா? ஆத்தாடி, ஒரு ட்ரெஸ் 3 நாளா? ஒரு சட்டையை 3 நாள் போடுவேன். நீங்க போட்டுக்கலாங்க லேடிஸ், நாங்க அப்படி போட முடியாது. நீங்க வீட்டுக்கு போயிட்டு இத கலட்டி ஹேங்கர்ல மாட்டிடுவீங்க. நாங்க அப்படி கிடையாது, கலட்டி மாட்ட முடியுமா ஹேங்கர்ல? அதே போல நாங்க பாக்குற வேலை நீங்க பாக்குறீங்களா? இல்ல வேர்க்குது, எவ்வளவு வேர்க்குது நீங்க. அதனால உங்களுக்கு லைக். ஆனா 5 ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா நல்லா தான் இருக்கும். இல்ல யோசிச்சுக்கிடுவோமே. எப்படி பாத்தீங்களா? யோசிச்சுக்கிடுவோம். இது வீட்ல இருந்து ஃபர்ஸ்டே காலையிலே சொல்லிருந்தீங்கன்னா அதுக்கு ப்ரிப்பரா நாங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருப்போம். உறவுகளே, அடுத்து வந்து ஒரே ஆன்மீக சுற்றுலா தான். ஏன்னா இந்த லீவு டயத்துல ஆன்மீக சுற்றுலா பண்ணாதான் கூட்டம் இருக்க மாட்டேங்குது. வேற இந்த மாதிரி கொடைக்கானல், ஊட்டி, டூரிஸ்ட் பிளேஸ், அதாவது என்ஜாய் பண்ற மாதிரி குளிக்கிற இடங்கள்லாம் கூட்டம் ரொம்ப இருக்கு. லீவ்ல போகிறதுக்கு எங்களுக்கு பிடிக்கல, கூட்டத்துல போகிறது பிடிக்கல. ஆனா கோயில்கள்ல கூட்டம் அவ்வளவா இல்ல, கம்மியா இருக்கு. அதனால நம்ம கோயில்களுக்கா போவோம். இப்போதைக்கு கோயில்களுக்கு போகல. இப்ப 2 கோயில் கும்பிட்டுட்டோம். அடுத்து நாளைக்கு ஒரு கோயிலுக்கு போக போறோம். எந்த கோயில் என்ன ஏதுன்னு நீங்க வீடியோல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க. நாளைக்கு ஒரு கோவில், அப்புறம் செவ்வாய்க்கிழமை ஒரு கோவில்.
இப்போ சாப்பிடணும் முதல்ல வயிறு பசிக்கு சாப்பிடணும். நான் வீட்டுல போய் சோறு பொங்குறேன்னு சொன்னேன். அப்பா தான் வேண்டாம், இன்னைக்கு போவில கடையில சாப்பிட்டு போவோம், சோறு பொங்க வேண்டான்ட்டாங்க, டயர்டா இருக்கு என்னங்க. அதனால கடையில போய் சைவம் தான், அசைவம் கிடையாது, சைவம் தான். ஏன்னா நாளைக்கு ஒரு கோயிலுக்கு நாங்க போக வேண்டியிருக்கா, அதனால அசைவம்லாம் சாப்பிடல. நாளைக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். சரிங்க, சனிக்கிழமை சாப்பிட மாட்டோம், நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டுக்கலாம். நாளைக்கு கோயில் போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை பழனி வேற போயிருக்கு, அதனால ஒரேடியா புதன்கிழமை பாப்போமே. ஆமா, பழனி திங்கக்கிழமை போனோம்னா செவ்வாய்க்கிழமை வந்துடலாம். இந்த விரதத்தோட வீடு நீட்டா கிளீன் பண்ணி வச்சிருக்கோம், விளக்கு தேய்ச்சி வச்சிருக்கோம், நம்மளும் சுத்தமா இருக்கும். இப்படியே இருந்து பழனியில போய் அவரையும் பார்த்து கும்பிட்டுட்டு வந்த பிறகு நான்வெஜ் சாப்பிட்டு 9 நாள் ஆச்சா இருக்குமா, 10 நாள் இருக்குமா. போன புதன்கிழமை சாப்பிட்டோம். அப்பனா எத்தனை நாள் ஆகுதுமா? 8 நாள் 9 நாள் ஆச்சு. ரைட்டு, ரெக்கார்டு பிரேக். உண்மைக்கு 9 நாள் ஆச்சு. சிக்கன் சாப்பிடாம இருந்து 9 நாள் ஆச்சு. இன்னும் ஆமா இல்லப்பா, நான் அதுக்கு வரல. இடப்பட்ட நாள்ல சொல்லுதா அப்பா வந்து மித்த நாள சொல்லுதேன். புரட்டாசி மாசம் வந்து அது இயற்கையாவே எனக்கு வந்து சாப்பிட தோணாது. அந்த 30 நாள் அப்படியே எல்லாருக்குமே இப்படிதான், 4 பேருக்குமே இப்படிதான் தோணும். இப்ப இன்னொன்னு என்னன்னா, எதுக்காண்டி அப்பா ரெக்கார்டு பிரேக்னு சொல்லுது தெரியுமா காவியா? இப்ப இன்னைக்கு 9 நாள் ஆச்சா, வெள்ளி, அதாவது வெள்ளி, சனி, ஞாயிறு, 12, திங்கள் 13, செவ்வாய் 15 நாள் ஆயிரும். 15வது நாள் அப்பா சாப்பிடுவாங்க. செவ்வாய்க்கிழமை மட்டும்னா புதன்கிழமை தான் சாப்பிடுவோம், இனிமே வர்ற புதன்கிழமை. அப்ப 15 நாளா இருமுல, அதுதான் அப்பா ரெக்கார்டு பிரேக்னு சொல்லுது. இப்படி இடப்பட்ட நாள்ல நான்வெஜ் சாப்பிடாம இருந்து இன்னைக்கு ஒரு சைவ சாப்பாடு ஒண்ணு சாப்பிட்டுட்டு இப்போ என்ன சாப்பிடையில பாப்போமா. எங்க வந்திருக்கோம் தெரியுமா? நான் போவேல கடையில வந்து நாங்க சாப்பிட்டுட்டு வருவோம்னு பிளான் பண்ணிருக்கோம். சாத்தூர்ல இருந்து கோவில்பட்டிக்கு வர்றோம் பாத்துக்கோங்க. அந்த கடையெல்லாம் விட்டுட்டு திருநெல்வேலி ரோட்ல எக்ஸ்ட்ரா வந்து சரணபவன்ல தான் சாப்பிடுவோம். இது ஏன்னா எங்க சுட்டிக்காவியோட விருப்பம். கடையெல்லாம் விட்டுட்டு சரணபவன்ல தான் நான் சாப்பிடுவேன்ட்டான். சரி வா போவோம் அப்படின்னு நம்ம ஏரியா கோயில்பட்டியை தாண்டி, வீடை தாண்டி, தெருவை தாண்டி, கோயில்பட்டியே தாண்டிட்டோம். வந்து திருநெல்வேலிபுரம் ரோட்ல இருக்கிற சரவணபவன் வந்து சாப்பிட வந்திருக்கோம். நாங்க உள்ள போய் சாப்பிடுவோம். சரவணபவன்லாம் யாருக்கும் பிடிக்கும், எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதனால இது ஓவர், நாம கொஞ்சம் ஓவராக்கா போறோம்னு நினைக்கிறேன். சரி போ, வாங்க சாப்பிடுவோம். வெயில் மண்டே பொளக்குது, பங்குனி வெயில் பல்ல காட்டுது. பிடிக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். என்ன பிரியாணி? பன்னீர் பிரியாணி இல்ல, சாதா பிரியாணில பன்னீர். சாப்பிட்டு அல்வா இருக்கு. இது கேசரியா? இது வந்து வெஜ் பிரியாணி. கேசரி சாப்பிடுங்க. பாட்டு படிக்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷல் சாப்பாடு பாருங்க, மீல்ஸ், ஃபுல் மீல்ஸ் ஆர்டர் பண்ணிருக்காங்க. பாட்டு படிக்கு கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஆமா, இது வந்து பாயசம், சக்கரை பொங்கல், களி, கையை வச்சு மறைச்சுக்கிட்டீங்க களிய, உளுந்தங்களி, அப்புறம் தயிர், வெஞ்சனம், 3 வகை வெஞ்சனம், சாம்பார், அவியல், ரசம், சப்பாத்தி, ஒரு உளுந்த வடை, அப்பளம், பருப்பு பொடி, நெய். அப்பாவுக்கு ஸ்பெஷல் சாப்பாடு, அப்பாவுக்கு. சரியா, சாப்பிடுங்க. ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. நம்ம உறவுகள்கிட்ட நம்ம எங்க சாப்பிட போறோம்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லியாச்சு. நீங்க கார் விட்டாங்கிட்டு இறங்கி சுத்தி வந்தீங்களே, அப்புறமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதாவது எல்லாரும் இப்படித்தானே சாப்பிடுவாங்க, இது காவியா இப்படி சாப்பிடுங்க. காவியாவோட விருப்பம் அன்னைக்கு அப்படி சாப்பிட்டதே சாப்பிட சூப்பரா இருந்தானா. வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்க. அங்க சுத்தி வந்து சாப்பிட வந்துட்டோம். இடையில போன் இருந்துச்சு, அதனாலதான். நம்ம உறவுகள் அனைவரும் இதே ஆதரவு உங்களுக்கு கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. காவியா பண்ணிட்டா. ஓகே, பாய். அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி உறவுகளே.